நம்மளோட சன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 800 கிராம்ஸ் அரௌண்ட் இருக்குது. அதில் வந்து வேஸ்டேஜ் ஒரு 300 கிராம்ஸ் போட்டாலும் ஒரு அரை கிலோ அளவுக்கு நமக்கு இந்த சீடு கிடச்சிருக்கு. டோட்டலாக இந்த ஃப்ளவர் வந்து எடுத்துக்கின டேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 75லேருந்து 80 நாள் கிட்ட ஆகிடுச்சு. அதாவது பட்லேருந்து ஃப்ளவர் மெச்சூர் ஆகி ஃபுல்லாக பாலினேஷன் முடிஞ்சு சீடிங் வர அளவுக்கு. இப்போ இந்த சீட்ஸை வந்து நல்லா காய வச்சு நம்ம மறுபடியும் பெட்டுக்கு வந்து ஃபீட் போட்டுற வேண்டியது தான் நம்மளோட பேரட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப ஒரு நெருக்கமாக ஒரு அரேஞ்ச் ஆகிருக்குது சீடு. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000லேருந்து 2000 சீட்ஸ்க்குள்ளே இருக்கும் இந்த மதர் ஃப்ளவரில். பெரிய ஃப்ளவரில் சின்ன சின்னதில் பார்த்தா ஒரு 100கணக்கான ஒரு 180 to 200 சீட்ஸ் கிட்ட இருக்கும். நல்லா அரேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அளவு கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது. இதை நல்லா காய வைக்கணும். நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இது ஃபீடுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரெடி ஆகிடும். இன்னும் இந்த செடியிலே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக 2 ஃப்ளவர் பூத்துச்சு அடியிலேருந்து. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாலினேட்டிங் முடிஞ்சு இப்போ அப்படியே கீழே தொங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த வெயிட் அந்த சீட் டெவலப் ஆன வெயிட்டில் கீழே தொங்க ஆரம்பிச்சிச்சு. இதுவும் அதே மாதிரி ப்ராசஸ் தான். எடுத்து காய வச்சா இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் சீட் கிடைக்கும். ரொம்ப ஒரு லாங் டைம் எடுத்துக்கிச்சு. பார்க்க ரொம்ப